இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக. அல்லேலூயா. அருமையான இந்த ஆராதனையிலே, முதல் ஆராதனையிலும் இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாக என்னை அழைத்த உங்களுடைய குருவானவர் ரெவரண்ட் ரஞ்சன் கனகமணி ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆல்டரில் இருக்கின்ற குருவானவர், உதவி குருவானவர், பயிற்சியாயர் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலே இருக்கின்ற பெரியவர்கள், மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையை பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த பண்டிகை வாரங்களின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. பெந்தேகோஸ்தே என்றால் எபிரேய மொழியிலே 50வது நாள் என்று அர்த்தம். பஸ்கா பண்டிகையிலே இருந்து 50வது நாளை அவர்கள் அனுசரித்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் அன்றுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த நாளில்தான் பேதுருவினுடைய பிரசங்கத்தின் மூலமாக 3000த்திற்கும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். திருச்சபையின் பிறந்த நாளாக இந்த பெந்தேகோஸ்தே என்ற 50வது நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இன்றைக்கும் அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து ஆவியானவர் நிரந்தரமாக நம் மத்தியிலே வந்து கிரியை செய்வதை நினைத்து இந்த ஞாயிறை நாம் அனுசரிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக நம்முடைய திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு, கலக்கமான உலகில் கடவுளின் குரலை கேட்பது. கலக்கமான உலகில் கடவுளின் குரலை கேட்பது. ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இன் அ நாய்ஸி வேர்ல்டு. இரைச்சல் நிறைந்த குழப்பமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலக்கமான உலகில் கடவுளின் குரலை கேட்பது, அவ்வளவுதான் தலைப்பு. கடவுளின் குரலை கேட்கலாமா வேண்டாமா? நாம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். சங்கீதம் 29 நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே 4வது வசனம் இப்படியாய் வருகின்றது: கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. காட்ஸ் வாய்ஸ் இஸ் பவர்ஃபுல் அண்ட் மெஜஸ்டிக் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவோ சத்தங்களை நாம் கேட்கிறோம். சில சத்தங்களுக்கு நாம் அடிமையாகவும் கூட இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம்தான் வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, மகத்துவமானது, மதிப்புள்ளது. எவ்வளவோ மக்களுடைய தலைவர்களுடைய சத்தங்களை நாம் கேட்டு ரசித்தாலும் கூட ஆண்டவருடைய சத்தம்தான் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. இந்த கலக்கமான உலகத்திலே இப்படிப்பட்ட குரலை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கலக்கமான உலகம் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ளுவது? மனக்குழப்பம், அச்சம், துன்பம், நிலையற்ற தன்மை, அழுகையின் அனுபவங்கள், இப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய ஊடகங்களின் வழியாக நிறைய சத்தங்களை கேட்கின்றோம். ரீல்ஸ், பட் I should hear real voice.
நிறைய ஊடகங்களின் வழியாக சத்தங்களை கேட்டாலும் ஆண்டவருடைய சத்தம்தான் எனக்கு அவசியமானது, வல்லமையுள்ளது, என்னை உயிர்ப்பிக்க கூடியது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய சத்தத்தின் மூலமாக வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை யார் காதுகள் கேட்கும்? உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. எந்த பக்கம் போறது? உலகம் பல வழிகளை எனக்கு காண்பிக்கின்றதே. வலதுபுறமா, இடதுபுறமா, பின்னாடியா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பட்சத்திலே ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய குரல், திஸ் இஸ் தி வே, இதுதான் வழி. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகின்றோம், உணருகின்றோம்? வேதத்திலே ஆண்டவருடைய குரல் பல நிலைகளிலே வருவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பின் குரல், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அரவணைக்கும் குரல், ஆதரவளிக்கும் குரல், வேதம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உபாகமம் புஸ்தகத்திலே 30:3, ஏசாயா 54:7. உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்னிடத்திலே வரும் பொழுது. ஆற்றல் படுத்தும் குரல். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே திகைத்து போய் கலங்கி இருந்த யோசுவாவிற்கு ஆண்டவருடைய குரல், திகையாதே, கலங்காதே, நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். அல்லேலூயா. ஆறுதல் தருகின்ற குரல், ஆற்றல் படுத்தும் குரல், அழைப்பின் குரல். ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர். யார் என் காரியமாய் போவான்? ஆலயத்துக்கு நடுவில் ஏசாயா வந்திருக்கிறாரு. ஏசாயாவிற்கு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். யார் என் காரியமாய் போவான்? சுவிசேஷ புத்தகங்களிலே சீஷர்களுக்கு ஆரம்ப நிலையிலே என் பின்னே வாருங்கள், அழைப்பின் குரலை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, தேடி வந்து அன்போடு எச்சரிப்பாக வருகின்ற குரலையும் நாம் பார்க்கின்றோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், வேர் ஆர் யூ? உண்மையிலே என் கூட தான் இருக்கியா? வேற எங்கேயாவது இருக்கியா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? தவறு செய்தவனை உணர்த்தி எச்சரிக்கின்ற குரல். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தனக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்தவனை தடுத்து நிறுத்திய குரல் தமஸ்கு வீதியிலே. மறுதலித்த ஒருவனை வந்து தேடி வந்து, யோவான் 21ஆம் அதிகாரத்திலே, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பல நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர். I should realize, I should understand, I should find. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் வழியாய் என்னோடு அவர் பேசுகிறார். யார் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவாரா? என்னோடு பேசுவாரா? யாரோடு ஆண்டவர் பேசுகின்றார்? ஆதியாகமம் 21:17 வனாந்திரத்தில் அலைந்த ஆகார் குழந்தையோடு ஆதரவு இன்றி தேவையில் உள்ளவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். யார் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும்? தேவையில் உள்ளவர்கள். ஆகாருக்கு தேவனுடைய வார்த்தை, பயப்படாதே,
ஏன் சொல்றாரு? யாரும் இல்லை, கைவிடப்பட்ட நிலை, வனாந்திரம். அன்பானவர்களே, வனாந்திரம் போல உன் வாழ்க்கை உள்ளதா? யாருமே இல்லாத நிலை உள்ளதா? கைவிட்டு விட்டார்களா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு, பயப்படாதே. தேவையுள்ளவர்களை தொடுகின்ற ஆண்டவர். இரண்டாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம், சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோ தேடுகின்றவர்களுக்கு ஆண்டவருடைய குரல் வருகின்றது. 5ஆம் வசனத்தில், சகேயுவே, சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டவன், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவன், யாராலும் விரும்பப்படாதவன். இயேசு அவனை தேடி வருகிறார். இயேசுவுக்கு அவனுடைய குரல் வருகின்றது, சகேயுவே, நான் உன் வீட்டுக்கு வரணும். ஆண்டவர் என்னோடு வாசம் செய்ய விரும்புகின்ற ஆண்டவர். சகேயுவுக்கு எல்லாம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, நிம்மதி இல்லை, நல்ல பெயர் இல்லை. ஆண்டவருடைய குரல் அவனை சந்திக்கின்றது, மாற்றத்தை கொண்டு வருகின்றது. மூன்றாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் சிலுவைகளின் காட்சி. 2 கள்வர்கள் நடுவிலே இயேசு. ஒரு கள்வன் இன்னொரு கள்வனிடத்திலே பேசுகின்ற சூழல். நாமோ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். தான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டிருந்தான். தன் நிலை உணர்ந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு உற்சாகமான, உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, கடைசி நிலை, நான் இருக்கிறேன். அல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கவலைப்படாதப்பா, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். எப்பொழுது என்னை உணர்ந்து, பாவி என்று உணர்ந்து நான் வருகிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டு. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உம்முடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும். நான் இருக்க வேண்டிய இடத்திலே நீர் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, எனக்காய் நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர், அதை நான் நம்புகிறேன், என்னை மன்னியும். நான் ஒரு பாவி என்று உணர்ந்து வருகின்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா! கலக்கமான உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தன்னிலை உணர்ந்தவர்களுக்கு, இன்றைக்கு இப்பொழுது என்னோடு நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா! 4வது காரியம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறது. மனுஷனை படைச்சதற்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இவ்வளவு மோசமாக வாழ்கிறார்களே, இந்த உலகம் இப்படி காணப்படுகிறதே. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு இல்லையா? துணிகரமாய் பாவம் செய்கின்ற மக்கள், தேவனை மறுதலிக்கின்ற மக்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 9வது வசனம், அந்த உலகத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த நோவா, he was walking with God. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நெருக்கமாயிருந்தான். உலகம் சுத்தி என்னை பாவம் அழுத்துது, எப்படி ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வது? நோவாவினுடைய பதில் என்ன? கடவுளோடு நான் நடக்க வேண்டும், கடவுளோடு நான் நெருக்கமாயிருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிறேன்? ஆண்டவரை அறிந்திருப்பதற்கும் ஆண்டவருக்கு தூரமாய் இருப்பதற்கும் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வேதத்தை தூக்கி கொண்டு வருவதற்கும் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே இருந்து வேதத்தை தியானித்து ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன்? இங்கே நோவா தேவனோடு ஒழுங்காய் நடப்பவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, தேவ திட்டம் வெளிப்படுகின்றது. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோவாவுக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தேவனோடு ஒழுங்காய் நடந்தவர்கள். 5வதாக
யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை திகைத்து போய் திகைப்போடு இருப்பவர்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷ பாடமாய் வாசியை கேட்டோம் இல்லையா? 19ஆம் வசனத்தில் பாருங்க, பயந்து கொண்டு சீஷர்கள் கதவுகளை எல்லாம் பூட்டி திகைத்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். திகைப்பு என்றால் என்ன? உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை திகைப்பு. எதிர்பாராத அதிர்ச்சியில் மனம் குழம்பி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பது திகைப்பு. அப்படிதான் சீஷர்கள் இருந்தாங்க. ஏசாமியே கொன்று விட்டார்களே, நம்ம என்ன பாடுபடுத்த போறாங்களோ, அடுத்த டார்கெட் நம்ம தானே. பயந்து கொண்டு கதவை பூட்டி கொண்டு இருந்த பொழுது உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா! எவ்வளவு ஆறுதல் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருந்தால், அவருடைய சீஷர்களாய் நான் இருந்தால், என் வாழ்க்கையிலே நான் வழி தெரியாமல் நிற்கின்ற பொழுது, திகைக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய உற்சாகப்படுத்துகின்ற குரலை நான் கேட்க முடியும். வசனம் போட்டிருக்கு, இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று. ஆமென். ஆண்டவர் உன் வாழ்க்கையின் நடுவிலே வர விரும்புகிறார். ஓரத்துல எல்லாம் இல்லை. ஆண்டவரை எங்க வச்சிருக்கீங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையின் மையத்திலே. He should be my center of attraction. ஆண்டவரின் வாழ்க்கையின் மையத்திலே இருக்க வேண்டும். அங்கே வர விரும்புகிறார், அங்கே உன்னை தொட விரும்புகிறார், சமாதானத்தை கொடுக்க விரும்புகின்றார். திகைத்து போனவர்களுக்கு ஆறாவதாக யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் மோரியா மலையிலே ஆபிரகாம், உன் மகனை நீ பலி கொடுக்க வேண்டும். வேதனையான ஒரு காரியம். 11ஆம் வசனம் 18ஆம் வசனம், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும்? என் இஷ்டப்படி வாழ்பவர்களுக்கு இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நான் ஆயத்தம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி கிறிஸ்துன்னு பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதுவார். obedience always brings blessings. ஆண்டவருடைய குரலை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, கீழ்ப்படிதலின் வாழ்க்கை கொண்டு வரும். உபாகமம் 28:1 பார்த்தீங்கன்னா, செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் எல்லா மக்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா! வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க. அதை மட்டும் வாசிக்காதீங்க. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நிபந்தனை உண்டு. டெய்லி வசனம் வரும், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், எல்லாம் வாக்குத்தத்த வசனம் நல்லது. அதை மட்டும் வாசித்துட்டு, ஆஹா இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். இஃப் யூ obey, this promise will be for you. அதில் மாற்றமே கிடையாது. செவி கொடுத்தால் உன்னை மேன்மையாக வைப்பார். எதற்கு செவி கொடுக்கணும்? பாவம் செய்யாதே, என்னை பின்பற்று, மன்னிக்கப்படு, என் அன்பை புரிந்து கொள். ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு வரும்? கீழ்ப்படிபவர்களுக்கு, தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும். நான் 6 காரியங்களை சொன்னேன். தேவையில் உள்ளவர்கள், தேடுகிறவர்கள், தன்னிலை உணர்ந்தவர்கள், தேவனோடு ஒழுங்காய் நடப்பவர்கள், திகைப்போடு இருப்பவர்கள், தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்கள். இன்றைக்கு நான் அவருடைய குரலை கேட்கிறேனா? யோசிச்சு பாருங்க. பிரசங்கம்லாம் கேட்குறோம், வேத வசனமெல்லாம் கேட்குறோம். என் உள் மனதிலே என் தெய்வம் என்னோடு பேசுவதை நான் கேட்கிறேனா? எனக்காய் மரித்த இயேசு, என்னுடைய பாவங்களுக்காய் மரித்த இயேசுவின் குரல் எனக்குள்ளதாய் கேட்கப்படுகிறதா? அதான் கேள்வி.
அந்த விதமான நெருக்கமான அனுபவம் இருக்க வேண்டும். நிறைய குரல்களை கேட்கிறோம். நோவா அசுத்தமான உலகத்திலே வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். ஆண்டவருடைய சத்தம் வந்த பொழுது இது ஆண்டவர் தான் பேசுகிறார் என்று சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டார். யாரும் மழையை பார்த்ததில்லை அந்த நாட்கள்ல. கடல்ல போய் படகு செய்ய சொல்லல. ஆனாலும் ஆண்டவரே இதை சொன்னவர் நீர்தான் என்று நம்புகிறேன். He had a tuned heart with God. ஆண்டவரோடு இணைந்த இசைக்கப்பட்ட இதயத்தை நோவா பெற்றிருந்தார். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேனா? வீட்டில் இருக்கும் பொழுது என் அப்பாவின் அல்லது அம்மாவின் குரலை நான் கேட்காமலாய் இருக்கிறேன், அல்லது என்னுடைய அப்பாவோ அம்மாவோ என்னிடத்திலே பேசாமலாய் இருக்கிறார்கள். என் பரம தகப்பனுடைய குரலை நான் கேட்காவிட்டால், என் பரம தகப்பனோடு நான் பேசாவிட்டால் ஏதோ பிரச்சனை, உறவில் பிழை. ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற ஆண்டவர். நிறைய உதாரணங்களை காண்பித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு பேசுகின்றவர். ஏன் எனக்கு அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை? I should have a close relationship with my God. ஆண்டவரோடு நெருங்கிய உறவிலே நான் இருக்க வேண்டும். ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, சந்த கூட்டம். தன்னுடைய சிறு பையனை ஒரு தகப்பன் அழைத்து கொண்டு செல்லுகிறான். கூட்டத்தில் பையன் தொலைஞ்சு போயிட்டான். தேடி தேடி பார்க்குறாரு, கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மேடையில் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மைக்கை கொடுங்க. எதுக்கு? என் மகனை காணவில்லை, நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். இவ்வளவு கூட்டத்தில், இவ்வளவு இறைச்சல்கள் மத்தியில் உன் சத்தம் எப்படி கேட்கும்? இல்லை, என் மகனுக்கு என் குரல் புரியும். மைக்க வாங்கினான். அவன் பெயரை சொல்லி கத்தி அழைத்தான். அப்பா, மகன் ஓடி வந்தான். எப்படி? தகப்பனின் குரலை தினமும் கேட்டு கேட்டு பழகின அனுபவம், நெருக்கமாயிருந்த அனுபவம். யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு நான் என் அப்பாவோடு, என் பரம தகப்பனோடு நான் நெருக்கமாய் இருக்கிறேனா? கலக்கமான உலகில் கடவுளின் குரலை நான் எப்பொழுது கேட்க முடியும்? நெருக்கமாய் இருக்கின்ற பொழுது. அன்பானவர்களே, ஆண்டவரின் குரல் வல்லமை உள்ளது, ஆண்டவரின் குரல் மகத்துவமானது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்த்தோம். அனுபவ ரீதியாக, பிராக்டிக்கலாக நான் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற தெய்வம், எப்படி நான் அதை புரிந்து கொள்வது? 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். வேதத்தை கருத்தாய் அமர்ந்து தியானிக்கும் பொழுது மெல்லிய சத்தத்தை நான் கேட்க முடியும். ஆமென். அமைதியாக அமர்ந்து திரும்ப திரும்ப அந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது, அவசரம் இல்லாமல் ஓடுற ஓட்டத்திலெல்லாம் வேதத்தை வாசிக்காமல் நிதானமாக ஒரு 15 நிமிடமோ அரை மணி நேரமோ ஒதுக்கி நான் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது என் உள் உணர்வின் வழியாக பேசுவார். அதான் அன்றைக்குரிய மன்னா. இன்னைக்கு அநேகர் யாரோ அனுப்பிச்ச வசனத்தை, யாரோ பேசின வீடியோவை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லை என்று சொல்லவில்லை, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நான் என் அப்பாவோடு பேச வேண்டும், அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். 2வது, அமைதியாய் அவருடைய பாதத்திலே அமரும் பொழுது, எல்லாத்தையும் மூடிட்டு என் மனதை கட்டுப்படுத்தி, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உலகத்தை பார்க்க போகிறேன் ஆண்டவரே, வேலைக்கு போக போகிறேன் ஆண்டவரே, கிளாஸுக்கு போக போகிறேன் ஆண்டவரே, படிக்க போகிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று முடிங்க அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
நீங்கள் ஓடிக்கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் போடலைங்க. ஐ ஷுட் சிட், நிதானமாக அமர்ந்திருந்து. மூன்றாவதாக எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார்? வார்த்தைகளை கேட்கும் பொழுது, பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, ஊடகங்களின் வழியாய் கேட்கும் பொழுது, கருத்தாய் கவனிக்கின்ற பொழுது என் மனதிலே ஆண்டவர் தொடுவார். இந்த வார்த்தை எனக்கு ஏதாவது உணர்த்துகிறதா? இந்த வார்த்தைக்கும் இந்த கட்டளைகளுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கா? இதன்படி நான் வாழ்கிறேனா? என் மனச்சாட்சி என்னை கேள்வி கேட்கும். இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். இந்த குரலை நான் கேட்பதற்கு பழக வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் பேசுகின்ற ஆண்டவர். முதல் நூற்றாண்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அகஸ்டின் என்று சொல்லி ஒரு வாலிபன் இருந்தான். நன்றாய் படித்தவன். ஒரு கல்லூரியிலே அவன் பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தான். கிறிஸ்தவனாக இருந்தாலும் தவறான வழியிலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாமல் இருந்தான். ஆண்டவருடைய குரலை கேட்காத மனிதனாய் இருந்தான். அவனுடைய தாயார் மோனிகா ஜெபிக்கிறவர்கள், பக்தியான ஒரு தாய். தன் மகனிடத்திலே அடிக்கடி சொல்லுவார்கள், மகனே கோயிலுக்கு போ, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போக மாட்டான். பல தடவை அவனை வற்புறுத்தியதனால் ஒரு நாள் கோயிலில் வந்து உட்கார்ந்தான். பின்னாடி வந்து உட்கார்ந்துருந்தான். அன்றைக்கு பிரசங்கியார் மூலமாக ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கோயில் முடிஞ்சிச்சு. அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. சமாதான குறைவு. அப்படியே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் உட்காந்தான். பழத்தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு பழைய கட்டில் உட்காந்துருந்தான். உட்காந்து செய்திகளை அப்படியே அவன் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்து விட்டார். தொட்டு விட்டார். ஆவியானவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. யாரோ ஒரு பாடுற மாதிரி ஒரு சத்தம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதை கேட்டு பார்க்குறான். என்ன சத்தம்? எடுத்து வாசி, எடுத்து வாசி, டேக் அண்ட் ரீடு, டேக் அண்ட் ரீடு. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அவனுக்கு. ஒரு பழைய குடிசை அங்கே இருந்துச்சு. உள்ளே போகிறான். பழைய வேதாகமம் அங்கே இருந்தது. அதை திறந்த உடனே அவன் கண்ணில் பட்ட வசனம் என்ன தெரியுமா? வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14. ரோமர் 13-14. இந்த வார்த்தை அவன் கண்ணில் பட்ட பொழுது கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே தன் வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான். கீழ்ப்படிந்தான். அன்பானவர்களே, ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது என் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது பழைய வாழ்க்கையிலே இருந்து புதிய நிலைக்கு என்னை அவர் கொண்டு போவார். மாற்றம் பெற்றான். அடுத்த நாள் அவன் வழக்கம் போல வெளியே நடந்து கொண்டு வந்த பொழுது அவனுக்கு பழக்கமாயிருந்த ஒரு வேசி பெண் அவளை அழைக்கிறாள் பாவம் செய்வதற்கு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இதுவரைக்கும் நீ பார்த்த அகஸ்டின் மரித்து போய்விட்டான். இப்பொழுது நீ பார்க்கிற அகஸ்டின் புதிய மனிதன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்குள் மாற்றம் பெற்றிருக்கிறேன். செயின்ட் அகஸ்டின். ஆண்டவர் அந்த வாலிபனை உயர்த்தினார், ஊழியத்திலே பயன்படுத்தினார். ஆதி திருச்சபைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். திருச்சபைகளுக்கு 500க்கும் அதிகமான கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னை அசைக்கும்.
கடவுளுடைய வார்த்தை எனக்கு அவசியம். பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்கிறோம். பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, தேவைகள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு. இவைகளின் மத்தியிலே எனக்கு ஜீவ ஊற்றாகிய ஆண்டவருடைய வார்த்தை உண்டு. வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற ஆண்டவர், ஐ ஷுட் பி அவைலபிள், நான் அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பைபிள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு வருஷம் படிக்கணும், 6 மாதம் தாண்டியாச்சு. ஒரு நாள் மாலையிலே எனக்கு மனதிலே நிறைய போராட்டம், சரீரத்தில் பலவீனம், வீட்டில் சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனை நிறையா இருந்துச்சு. என் மனசில் ஒரு ஏவுதல், ஊழியம்லாம் செய்ய வேண்டாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம், நேரம் கிடைக்கும் பொழுது பகுதி நேரமாக ஊழியம் செய்வோம், முழு நேர ஊழியமெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த பயிற்சியை முடிச்சுட்டு நான் வட இந்தியாவுக்கு போக வேண்டிய சூழல். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் மாலை நேரத்தில் ஓரத்தில் நிறைய ஸ்டோன் பெஞ்சு போட்டிருப்பாங்க அந்த கல்லூரியில். கையில் வேதாகமத்தோடு நான் அமர்ந்திருந்தேன். கலக்கம், ஊழியமா உலகமா? வேதத்தை புரட்டும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். வார்த்தைகளின் வழியாய் என்னை வழி நடத்தினார். ஒரு வசனம் கண்ணில் பட்டுச்சுங்க. இந்த வசனம் என்னை ஓட வைத்தது. 48ஆம் சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இந்த வசனம் என்னை ஓட வைக்கிறது. இந்த வசனம் மனப்பாடமாக தெரிந்தாலும் எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வருகிறதோ எடுத்து நான் அதை வாசிக்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். தேவையிலே இருந்தாலும், தேடுகின்ற நிலைமையிலே இருந்தாலும், என் நிலை உணர்ந்து நான் வந்தாலும், தேவனோடு ஒழுங்காய் நடக்கின்ற பொழுது, நான் திகைப்போடு இருந்தாலும் கலக்கத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு பேசுவார். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார். கலக்கமான உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு மருந்தாக அமைகின்றது, பலனாக அமைகின்றது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலகம் நிறைந்த, பயங்கள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே, துரோகங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே, பாவங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே, ஐயா, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்படியெல்லாம் உம்மோடு நாங்கள் பழக வேண்டும், எப்பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியும் என்று சொல்லி எங்களோடு பேசினதற்காய் சோத்திரம். வார்த்தைகளை கேட்ட அருமையான பிள்ளைகளை தொடும், ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.